யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஏன் என்கிட்ட மறைச்சா? நான் தெரியாமல் வச்சிருந்தேன் தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அதுக்குன்னு சொல்லாமலே மறைச்சிட்டு உனக்குள்ளே வச்சுப்பியா? அப்படிலாம் வச்சுக்கலாம். எனக்கு தைரியம் இல்லை தெரியுமா? இது கழட்டி தான் தர சொன்னாங்க. ஆனால் எனக்கு கழட்டுறதுக்கு மனசே இல்லை. நானே வச்சுக்கிட்டேன். வெள்ளையாட்டே சொன்னாலும் யார் கட்டினாங்க, ஏன் நீ வச்சிருக்கன்னு கேட்பாங்கல்ல. என் புருஷன் யாருன்னு கேட்பாங்கல்ல. அதை யார்ட்டையுமே சொல்லலை. இப்போதான் நான் வந்துட்டேன்ல. நீ நீ வந்துட்ட. ஆனால் எனக்கு இப்போவும் தைரியம் இல்லை. அப்பா பாவம் இல்லை. காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் காதலை. நீ அழாத. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் அழுதான் உனக்கு என்ன? நான் யாரும் தானே என்ன வேணும் தானே ஒதுக்கி வச்சிருக்கேன். லூசி, யார் சொன்னா? நீ வேணான்னா நான் உன்னை விட்டு போயிருக்கணும்ல. ஏதாவது காரணம் சொல்லி சொல்லி நான் உன்கூட தானே இருக்கேன். அழாத. நான் உனக்கு வேணாம்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு நீ வேணும், அப்பாவும் வேணும் தெரியுமா? உனக்கு ஏன் என் மனசு புரிய மாட்டுது? நான் உன்னை வேணான்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன். அழாத. நீ அழுகுறல்ல, நான் சொல்கிறேன்ல, எனக்கு நீ வேணும், அப்பாவும் வேணும். அப்போ நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுவா? ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்பா எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. நந்தினிமா, நீ நார்மலாக இருக்கும்போது சரி, இப்போ வேறு மாதிரி இருக்கும்போது சரி, உன் மைண்டு ஃபுல்லாக உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தாண்டி இருக்க. எனக்கு புரியுது உன்னோட நிலமை. நான் கண்டிப்பாக உன்னை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் என் கூட கூப்பிட்டு வருவேன். அப்புறம் என்ன? உனக்கு தான் நம்பிக்கை இருக்குல்ல, நந்தினியா ரோஹித் கூப்பிட்டு வருவான்னு. அப்புறம் ஏன் அழுகுற? என்னையும் கஷ்டப்படுத்துகிற? நீ என்ன அப்பாவை கஷ்டப்படுத்தாம கூட்டிட்டு வா. சரி. நான் அழக்கூடாதுன்னு தாண்டா நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஜாலியாக இருக்குது. ஆனால் நீ அழுவுறியா? அதான் நான் சோகமாக இருக்கேன். சரி, நாள் இல்லைன்னா உனக்கு ஜாலியாக இருக்கு அப்படின்னா நீ சந்தோஷமாக இரு. நீ எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரிதான். இது என்னையும் மீறி நடந்த விஷயம் தாண்டி. உனக்கு இப்படிலாம் ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கல. தெரியாமல் இப்படிலாம் விட்டுட்டேன் நந்தினிமா. பரவாயில்ல, தெரிஞ்சு யாராவது பண்ணுவாங்களா? தெரியாமல் தானே நீ விட்டுட்ட. நான் பார்த்துப்பேன். அந்த தலப்பா மண்டை தொப்பி மண்டை நானே அடிச்சிருப்பேன் தெரியுமா? அவனுங்க பயந்துட்டானுங்க. என் புருஷன் வருவான்னு சொன்னோன்னே தெரியுமா? நல்லா பயந்துட்டானுங்க. டேய், இப்போ நீ அழுவை நிப்பாட்ட போறியா இல்லையா? எவ்வளோ நேரமாக சொல்கிறேன்? டேய் சொல்கிறேன். அப்படி தாண்டா சொல்லுவேன். எதுக்கு அழுகுற? நான் தான் ஜாலியாக இருக்க சொல்கிறேன்லடா. அப்புறம் நீ ஏன்டா அழுகுற? இப்போ என்ன பண்ண போகிற தெரியுமா? ஏன்டி அடிச்சா? அழுகிட்டே இருக்கேன், அப்புறம் சும்மா அழுதுகிட்டே இருக்கேன். நான் தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறேன்ல. ஒரு ஃபார்முக்கு வந்துட்டா அடிக்கிறா. சும்மா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன நீ பிடிச்சுன்னு நினைக்கிறியா? என் மேலே பாசம் இல்லையா? என் மேலே லவ் இல்லையா? எதுவும் இல்லையான்னு கேட்டான். இப்போது நந்தினிக்கு ரோஹித் மேலே நிறைய லவ் இருக்கு, நிறைய பாசம் இருக்குது தெரியுமா? அவ்வளோ இருக்கு. சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன். அழுதுட்டு இருக்கான். அதான் குடிச்சான்னு சொல்லி பாவம் பார்த்தோம்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டாலே.
மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ். ரோஹித் பிரகாஷ், உங்களுக்கு என் மேலே லவ் இருக்கா? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரியலையா? ஏன்டா இப்போ திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி திருத்திருன்னு முடிக்கிறேன்? சொல்லு. லவ் இருக்கு. அந்த லவ் தான் எப்படி வந்துச்சு? சொல்லு 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 சொல்லு, எப்படி வந்துச்சு? நம்ம தாலி கட்டிட்டோம் அப்படின்னு இந்த பொண்ணு மேலே லவ் வந்துச்சா, இல்லை இந்த பொண்ணு யார் எப்படி இருப்பான்னு தெரியாமல் யாராக இருந்தாலும் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு லவ் வந்துச்சா, இல்லை நந்தினியை நேரில் பார்த்தோன்னே ஐயோ இந்த பொண்ணு அழகா இருக்காளே அப்படி சொல்லி லவ் வந்துச்சா? எனக்கு தூக்கம் வருது. லூஸு, என்கிட்ட பேச மாட்டியா? அப்போ உனக்கு தூக்கம் வருதா? பேசுவேன், ஆனால் நீ தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்குறிய, எப்படி பேசுறது? பொண்டாட்டி எப்படி கொஷின் கேட்டாலும் புருஷன் பதில் சொல்லணும்னா அப்போ தான் பாசமே நிறையா இருக்கு. சொல்லு, உனக்கு என் மேலே லவ் எப்படி வந்துச்சு? சாப்பிட்றியா? பசிக்குதா? சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லுவா மல்லிகாக்காவா? இப்போ திரும்பி ஆற வாங்குறியா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. அப்படித்தான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன். நீ தான் நான் கேட்குற கேள்வி இதுக்கும் பதில் சொல்ல மாட்டேறியே. நான் பதில் சொல்கிறேன், நீ சாப்பிடு. வயிறு எம்டி ஸ்டொமக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீ கொஞ்சம் சாப்பிடுன்னா. நீ ஊட்டி விடுவியா? ம், நான் ஊட்டி விட்டுறேன். சரி, அப்போ நான் சாப்பிட்றேன்னு. ஏய், ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? ஏதோ ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அந்த கல்யாணத்தை நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும்தான் நாங்களாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த கல்யாணத்தில் கட்டின தாலியை கழட்டாமல் அவரை மனசுலையும் அந்த தாலியை நெஞ்சிலையும் சுமந்துட்டு இருந்திருக்கா. அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். 2 வருஷமாக இந்த தாலியை நம்ம ஏன் சுமந்துட்ருக்கோம், எதுக்காக சுமந்துட்ருக்கோன்னு எவ்வளோ டைம் அழுதுருப்பா. இப்போவாது மாமா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவளுக்கு யாருன்னே தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்க, அவங்க நம்மளுக்காக காத்துட்ருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, பரிகாரம் தானே நினச்சி பண்ணாங்க. அவங்களுக்கு வேறு கல்யாணம் ஆகியிருக்கும், இல்லை எவ்வளோ நினப்பு அவளுக்குள்ளே இருந்திருக்கும்ல. ஆமாம், நந்தினியை பொறுத்தளவுக்கு பரிகாரத்துக்கு நடந்த கல்யாணம் தானே. அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க வேறு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் வேறு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தான். சொல்லுங்களேன், அப்படி ஏதாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அக்கா நிலமை என்ன? இந்த தாலியை சுமந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்திருப்பா. கீர்த்தனா, காரண காரியம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. நந்தினிக்கு ரோஹித் தான், ரோஹித்தினுக்கு நந்தினி அப்படின்ற முடிச்சு கடவுளால் போடப்பட்ட முடிச்சுன்றதுனால தான் ரோஹித் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான், நந்தினி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் காத்திருந்ததுக்கு பலனாக தான் இப்போது கை மேலே பலன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வருத்தப்பட தேவையில்ல, 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் நீனும் ஃபீல் பண்ணாத. இருந்தாலும் அவள் தாலியை சுமந்துட்டு இருக்கான்றதை நினைக்கும் போது என்னால் சந்தோஷமும் பட முடியல, வருத்தமும் பட முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி மாமா காத்திருந்தாங்க, வந்துட்டாங்க. அப்படி காத்திருக்காம போயிருந்தா தான் என்ன ஆகியிருக்கும்னு நினச்சி பார்த்து என் மனசு கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் இவங்க தான் முடிவு பண்ணி தான் முடிச்சு போட வச்சிருக்காரு. அவங்கள காத்திருக்கவும் வச்சிருக்காரு. 2 வருஷம் 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. தாலியை போட்டிருக்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசலான்னு இருந்தாலும் அக்கா தாலியை கழட்டாமல் இருந்திருப்பான்னு அப்பா யோசிச்சிருக்க மாட்டார். அவள் தாலியை கழட்டாமல் இருக்கிறது வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு நைட்டு அவள் வராமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுதுன்னு தெரில. நீ கேட்குற இந்த கேள்விக்கு என்னோட ஆன்சர் இதுதான். ஒரு பிரச்சனையை தாங்க முடியும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை கடவுள் நம்மள்ட்ட கொடுப்பாரு. என்னடா இவங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தை தராரு, இவங்களுக்கு கம்மியாக கஷ்டத்தை தராரு அப்படின்னு நம்ம வேணால் நினைக்கலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் இவங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுத்தா தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களான்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. இந்த பிரச்சனையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சு தான் இந்த பிரச்சனையும் கொடுக்குறாரு, இந்த கஷ்டத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீ தெளிவாரு. சரி, கோவிலுக்கு வந்தியா? சாமி கும்பிட்டுட்டியா? கோவிலுக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நான் சாமி கும்பிடல, புளியோதரை மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா. எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் இந்த மாதிரி அக்கா வரலன்ற விஷயத்தை தான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு வான்னு சொன்னீங்க. நான் எங்கே வந்தால் மாட்டிக்க மாட்டேனோ அங்கே வாங்கன்னு நானும் சொன்னேன். கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் தான் வீட்லேயும் இந்த டைமில் விடுவாங்க. அதனால தான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னேன். கோயிலுக்கு வந்து நீங்கள் தான் ரொம்ப நேரமாக காணுமே, அப்புறம் சும்மா உட்காந்துருப்பாங்க. அதான் புளியோதரை கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். புளியோதரை டேஸ்ட்டாக இருந்துச்சா? என்னைக்கு விட இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 கப்பு வாங்கி சாப்பிட்டேன். சரி, ரொம்ப நல்லதுண்ணே. இந்த திருப்தியோட போய் தூங்கு.
இப்போ நான் வருத்தமாக தான் இருக்கேன், சோகமாக தான் இருக்கேன், தெரியுமா? புளியோதரை வாங்கி சாப்பிட்டது முன்னாடி, இப்போ நீங்கள் விஷயத்த சொன்ன பின்னாடி நான் வருத்தமாக தான் இருக்கேன். அக்காவுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையா அப்பாவால். நம்பிட்டேன்னா நம்பிட்டேன். கீர்த்தனா வருத்தப்பட்டா அப்படின்றத நான் நம்பிட்டேன். சரியா? அதனால நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் நம்புறேன். ம், இருந்தாலும் அப்பா. இங்கே பாரு, நானும் ஒரு அளவு தான் அமைதியாக இருப்பேன். அந்த மஞ்ச சொக்கா இதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது. அமைதியாக பொண்ணை மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சுட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதை விட்டுட்டு மஞ்ச சொக்கா ஏதாவது பிரச்சனை பண்ணாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். மஞ்ச சொக்கா அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணா அப்படிதான் பேச முடியும். இதோ பாரு, நல்ல நேரத்துல கிளம்புன நீ நானும் 5 நிமிஷம் மட்டும்தான் நல்லா பேசலாம். 6வது நிமிஷம் தானாவே சண்டை வந்துடும். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும், புரியுதா? இப்போ பாரு, நானும் இவ்வளோ எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நீ எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருந்த. ஆனால் ஆர்குமெண்ட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே வேற மாதிரி மாறுது பத்தியா? அதனால நம்ம 5 நிமிஷம் தான் பேசணும். நீயும் கிளம்பு, நானும் கிளம்புறேன். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஆமாம்ல. ஆமாம் தான், இல்லைலாம் இல்லை. அப்புறம் ஒரு நிமிஷம்ண்ணா. சேராத காதலர்க்கெல்லாம் சேர்த்து நாம் காதல் செய்வோம். காதல் கொண்டு வானை அழப்போம். புதிய கம்பன் தேடி பிடித்து லவ்வாயணம் எழுதிடச் செய்வோம். நிலவில் கூடி கவிதை படிப்போ. கொஞ்சம் கொஞ்சம் உடல் கொள்வோம். நெஞ்சும் நெஞ்சும் மோதி கொள்வோம். பட்டு போட்ட எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு போகிறீங்கல்ல, அதான். உங்க ஏரியாவுக்கு வந்துட்டு போறோம், பட்ட போறியா? புரியல. ஆமாம், சாந்தி அக்கா. சாந்தியக்காவா? ஆமாம் சாந்தி அக்கா, அன்னைக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஏரியா பக்கம் வந்திருக்கீங்க. தோ நைட்டு வேறு ஆக போகுது. அதான் உங்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டா. அதான் ஒரு சேஃப்டிக்கு பட்டை போட்டு விட்டேன். பட்டை போட்டால் கூட வரமாட்டாங்க. அடியே, என்ன பிளாக்கி, பார்த்து போகிறீங்களா? மாறி அது எப்போடி? நான் போதான் போகிறேன். பட்டு சாந்தி அக்கா வந்தால் கூப்பிட்டு போகாதீங்க. ஏன் போ? மணி ஆகலை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இன்னும் மணி ஆகலைண்ணே, அதனால் சீக்கிரமாக போயிடுங்க, பட்டை அழியறதுக்குள்ள. பைத்தியக்காரி. பட்டை அழகாக இருக்கு. இல்லை, என்னடி பொண்ணு? தெரியல, தெரிஞ்ச கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நான் சோகமாகவே வீட்டுக்கு போகிறேன். ஒரு பக்கம் அக்கா தாலியை போட்டிருக்கான்னு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறேன். போய் தொலை, தயவு செஞ்சு போய் தொலை. சிரிச்சுட்டே போகாதீங்க, சாந்தி அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். வாயை மூடிட்டு ஒழுங்கா போன்னு சொல்லிட்டேன். மிஸ்டர் பிளாக். போடி. என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே. என்னை நான் சரி, சாப்பிட்டல்ல, தூங்குறியா? ஏன் தோணும்? தூங்குனாதான் கொஞ்சமாவது இந்த போதை தெளியும். கஷாயம் குடிச்சிருக்கா, சாப்பிட்ருக்கா, தூங்கி எந்திரி. அப்பதானே கொஞ்சமாச்சும் தெளிவாவ. முடியாது, இந்த போதை அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரோகித்தை நான் இப்போ போதையில் லவ் பண்ணுறேன்ல. லவ் பண்றியா? ஆமாண்டா, நீ என்ன டியூப்லைட் மாதிரியே பேசுகிற? நான் தானே உன்னை லவ் பண்ணணும். நந்தினி, வேணாமா, நீ தூங்கு. லூசாடா நீ. லவ் பண்ணுறதை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? சொல்ல, லவ் பண்ணுறதை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அழகா இருக்கடி பார்க்கறதுக்கு, லவ் பண்றேன்னுலாம் பேசுற. இதெல்லாம் சரியா வராது. உன்னை தூங்க வச்சா மட்டும்தான் சரி வரும். என்னடா? இல்ல, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வரட்டுமா? என்னை விட்டு போறியா? இல்ல இல்ல, உன்னை விட்டு நான் எங்கேயும் போல. ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன்னா. அது வரைக்கும் நீ இங்கே இரு. உண்மையாவா? ஆமா, உண்மையாதான். ஃபோன் பேசிட்டு உடனே வந்துடுவேன். நீ எழுந்து வரதானே, இங்கே இரு. சரி. ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லியே போவோம். போயிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வருவோம். நம்மளுக்கு வெயிட் பண்ணுறேன்னு உட்காந்துருந்து பார்த்துட்டு தூங்கிடுவா எப்படியும். இதுக்கப்புறம் இவ கூட இருக்கிறது நல்லதில்ல. போடா, போய் பேசிட்டு வா. சரி. ஹலோ ரோஹித், ஏதாவது பிரச்சனையாடா? பிரச்சனை தான் மச்சான். பிரச்சனையா? என்னடா சொல்கிறேன்? தூங்கிட்டா இருந்த பைத்தியம். நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி தூங்கிட்டா இருந்தியான்னு கேட்குறேன். சொல்லி தொலை எருமை. என்ன 7:30 என்ன கூட்டி வச்ச? நான் எந்த 7:30 கூட்டி வைக்கல மச்சான், நான் எந்த 7:30 கூட்டி வைக்கல. அவ தான் ஒரு மார்க்கமாக பேசுகிற மாதிரி இருக்கு. என்ன லவ் பண்ணுறாளாண்டா?
ஐயோ தலைவரே, அதை நினைச்சுல நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. போதை தெளியா இன்னும் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான் ஆகும். ஏன்னா கசாயெல்லாம் கொடுத்துருக்கோம்ல. அதனால கூடிய சீக்கிரம் தெளிஞ்சிருவாங்க. தெளிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ யாரா அப்படின்னு கேட்பாங்க. அதனால நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டு இருக்காதீங்க தலைவரே. கூப்பிடுற 4 மணி நேரமும் புருஷன் கூட்டு போட்டோம், கூப்பிடுற 4 மணி நேரமும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டோம், என்ஜாய் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் நான் ஏன் சொல்ல முடியும்? அவங்க போதையில இருக்காங்க. அதனால உன்னை லவ் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க, உன்னை புருஷன் தான் சொல்லுவாங்க, அவங்க பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்றது தான் பாயிண்ட். என்ன ஆமா, நீங்க எப்போ ஊர் கிளம்புறீங்க? எங்க இவ தூங்குறா? தூங்க தான் மாட்டாளே. நானும் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், தூங்குமா தூங்குமான்னு. தூங்க மாட்டாளே. தூங்காமலே தான் உட்காந்துருக்கா. நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்டா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவ தூங்கினாதானே நான் கிளம்ப முடியும். ஐயோ தலைவரே, தாலாட்டு பாடி வச்சு தூங்க வைங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா, உங்க பொண்டாட்டி பெங்களூர் டு சென்னை வரைக்கும் என் புருஷன் இவர் தான், என் புருஷன் இவர் தான் மைக் போட்டு சொல்லாத குறைய சொல்லிட்டு வருவாங்க போதையில. எவனாவது ஒருத்தன் டோல்கேட்ல உங்களை பிடிச்சான், அவ்வளவுதான் பாத்துக்குங்க. நான் ஆ, என்னடா எதுவும் பேச மாட்டேன் மச்சான்? காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல. என்னாச்சுடா? என்ன ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறேன்? என்ன தேடிட்டு இங்கேயும் வந்துட்டாடா. அப்ப தூங்கலையா? தெரியலையே. ரோஹித் பிரகாஷ், நீங்கள் ஃபோன் பேசிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க, ஏன் வரல? மச்சான் நல்ல மரியாதைடா. ரோஹித் பிரகாஷ்னு மட்டுமா கூப்பிட்றா? வாடா போடாங்கிறா, வாயா போயாங்கிறா, என்னடாங்கிறா, என்னென்னவோ சொல்லி கூப்பிட்றா மச்சான். யார்கிட்ட பேசுறீங்க? ஒரு பொண்டாட்டி வந்து நிற்கிறது கூட பார்க்காம. சஞ்சய், நம்ம சஞ்சய் கிட்ட பேசுறேன். டேய் அந்த புள்ள போதையில் இருக்கடா, திட்டம். நீயும் திட்டு வாங்க மச்சான். ஏன் அப்படியே? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. சீப்ப. ஆனால் இந்த சஞ்சய் சாருக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை தெரியுமா? ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஹனிமூன் வந்திருக்காங்களே அப்படின்றது தெரியாமல் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாரே. போவீங்களா மச்சான்? அனிமூனா போன சொல்லவே இல்லை என்கிட்ட. அவ என்கிட்டே சொல்லல மச்சான். ஐயோ சஞ்சய் சார், ஒழுங்காக ஃபோனை கட் பண்ணனா என் புருஷனுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காத. அவருக்கு நான் பொண்டாட்டியா இல்லை நீ பொண்டாட்டியா? டேய் நல்ல மரியாதைடா மச்சான். மச்சான் போனை வைக்காதடா. டே ரோஹித், இப்போ ஃபோனை வச்சுட்டு இங்கேருந்து வா. இங்கேருந்து வரவே வரமாட்டியா? மச்சான் மஞ்சள் சட்டைக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த புள்ள போதையில வளருதுன்றதுக்காக நீ ஹனிமூன் கொண்டாடிடாதடா மச்சான். நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மச்சான், எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது. இவன் நிக்கிற போசும் என்ன கூப்பிடுறதையும் பார்த்தா என் கட்டுக்கு உத்தரவாதம் இல்ல போலங்க. டேடி அந்த புள்ள கத்தினாலும் பரவாயில்ல, கார்ல தூக்கி உட்கார வச்சுட்டு வாடா. ஐயோ சஞ்சய், ஃபோனை வைப்பியா இல்லையா? டேய் நான் வைக்கிறேன், இதுக்கு மேல வைக்கல அப்படின்னா அந்த புள்ள அவ்வளவுதான் அசிங்கமா திட்டணும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கிற நெப்போலியன் வெளியே வர ஆரம்பிச்சிட்டா மச்சான். நீ போனை வை, நீ ஏச்சுவோம் பொண்டாட்டியாச்சும் மாமனர் மாஞ்சு சொக்கா வச்சு போடா. சஞ்சய் சஞ்சய் போடா. டேய் நந்தினி, நீ இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? உனக்கு கேட்கலையா? கேட்டுச்சு, ஆனா நான் ஏதோ தப்பா காதுல வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் சொல்லு. கரெக்டாக தான் சொன்னேன், ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கோன்னு. அம்மா நீ ஏன் ஷாக் ஆகுற? ஷாக் ஆகாமா? நீ முதல்ல இங்கேருந்து வாயேன். வரமாட்டேன். இல்லை இங்கே மொட்டை மாடியிலேருந்து கத்தவா ரோஹித் பிரகாஷ்னு. வேணாம் அப்படிலாம் கத்தாதான் செக்யூரிட்டிக்கெலாம் காதில் விடும். நம்மள என்ன நினைப்பாரு, அதனால நானே எழுந்து வரேன்னா. அப்படி குட் பாயா எழுந்து வரணும். ஓர விழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்தது நெஞ்சோடு இன்று, தென்றல் என வந்து தொட்டி சென்ற காதல். தூங்க வைக்கிறோம், வாடி தூங்கு. முடியாது, தூங்க முடியாது. அப்புறம் எப்படி நம்ம ஊருக்கு போக முடியும்? காரில் உன்னை இந்த நிலமையில கூப்பிட்டு போக முடியாதுல்ல. நீ கொஞ்சமாச்சும் தூங்கினா அதனாடி கூப்பிட்டு போக முடியும். நான் ஊருக்கு வரலாம். நான் ரோஹித் கூட இருக்கேன். ரோஹித் கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி யாரையும் கஷ்டப்படுத்தாம உன்னை கூப்பிட்டு வந்து கூடவே வச்சுப்பேன். என்ன அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. சரி வெயிட் பண்ணுறேன், நீ சொன்ன நான் கேட்பண்ண. அம்மா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸா? நீ தான் ரொமான்ஸ் பண்ண வர மாட்டேறிய. அப்படி பாவி. அதான் உனக்கு ரொமான்ஸ் வரலல்ல.
எனக்கு ரொமான்ஸ் வரல, நீ பார்த்தல்ல. ஆமாம், ஒரு பொண்டாட்டி ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கான்னு சொல்கிறேன், நீ பயந்து போயிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ரொமான்ஸ் வரல தானே? திமிரு தான் உனக்கு, திமிரு தான். மனசில் ஆசை இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டி போதையில் இருக்காலே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருந்தா உனக்கு திமிரு தானே. நான் சொன்னேனாடா என்ன எதுவும் பண்ணாதானே? உனக்கு தான் பார்க்க தெரியும், என்னன்னு கேட்க தெரியும், அது மட்டும்தான் தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? அடியே வேணாம். என்ன வேணாம்? ஒன்றும் இல்லை, நீ உசுப்பேத்தி விட்ற, அதனால நான் கம்முன்னு இருக்கேன்னா. ஏய் நந்தினி. என்னடா ஆனாம்மா. வேணாமா? இல்லை நார்மலானு இல்லை, என்னை விட. முடியாது. உன்கிட்ட நான் கேட்டேன், சொல்லு. என்ன லவ் பண்ணுறியா? ஏன் லவ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், உனக்கான இதெல்லாம் புரியுமா, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சொல்லு. தாலி கட்டின அந்த செகண்டு என்னால் யாரும் நினச்சி கட்ட முடியலடி. நீ தான் எனக்கானவன் நினச்சி தான் கட்டினேன். ஏதோ ஒரு நினப்பு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, நீ தாலி கட்டினாலும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு ஓரமாக சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் என்னை இவ்வளோ தூரம் காத்திருக்கவும் வச்சுது. நீ அழகாக இருப்பியா, அழகாக இருக்க மாட்டியா, நீ எப்படி இருப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. ஆனால் தாலி கட்டிட்டேன், அவள் தான் என் பொண்டாட்டி அப்படின்னு மனசார நினச்சி வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். நான் கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? உன்னை நினச்சிக்கிட்டே இந்த ஜென்மத்தை வாழ்ந்திருப்பேன். நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். என்ன இவ்வளோ கேட்குறல்ல, அம்மா நீ என்ன நினச்சிக்கிட்டு இந்த தாலியை சுமந்துட்டு இருக்க? நானாவது பரிகாரம் பண்ண வந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணேன். ஆனால் நீ பரிகாரம் நினச்சி தானே பண்ண. ஒரு வேளை எனக்கு இந்த 2 வருஷத்தில் கல்யாணம் ஏதாவது இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பேன்? எந்த நம்பிக்கையில் அந்த தாலியை சுமந்துட்டு இருந்த? தெரியலையே, ஆனால் எனக்கும் தோணுச்சு நம்ம இந்த தாலியை கழட்டக்கூடாது. இந்த தாலி கட்டினவங்க தான் நம்ம புருஷன்னு. ஆனால் எனக்காக இந்த தாலி கட்டினவங்க வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் தாலி கட்டினவங்க தான் என் புருஷன் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது நம்பிக்கைன்னா எனக்கு தெரியலையே. ஆனால் அந்த தாலியை நான் ரொம்ப லவ் பண்ணேன் தெரியுமா? அந்த துளசி செடியை நான் ரொம்ப லவ் பண்ணேன் தெரியுமா? ஆமாம், துளசி செடினோடனே தான் ஞாபகம் வருது. ஆமாம், எங்கடா துளசி செடி? காலையில் என்கிட்ட போய் சொன்ன தெரியுமா துளசி செடின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னியே, அதுக்கு ஒன்று நான் அரையணும்னு நினச்சேன். பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கல்ல நீ. ஏய் அப்புறம் நீ தான் ஒத்துக்க மாட்டல, நான் தான் புருஷனு. உங்கள் வீட்டில் வந்து பேசிட்டுமான்னு கேட்டாலும் வேணான்னு சொல்கிறல்ல. இதோ இப்போ தைரியமாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. அப்படி தான்டா சொல்லுவேன். நான் வேணாம் தான் சொல்லுவேன். நீ தான் என்னை எப்படி உங்ககிட்ட வர வைக்கிறதுன்னு யோசிக்கணும். எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டி நீ. உன்னை நம்பி ஒரு கம்பெனி 2 கம்பெனியாக இருக்குது, அவ்வளோ கம்பெனி இருக்குல்ல. அந்த கம்பெனிலாம் எப்படி ரன் பண்ணணும்னு பார்த்து எடுத்து தானே ரன் பண்ணுறேன். எப்படி நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு ஒரு விஷயமா செய்கிறல்ல. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி எப்படி கிட்ட வர வைக்கணும்னு தெரியாதா? அப்போ பொண்டாட்டி விஷயத்தில் மட்டும் நீ என்ன முட்டாளா? அப்போ பொண்டாட்டி சொல்லிட்டேன்றதுக்காக நீ வேலைக்கு போயிட்டுப்பியா? சொல்லு, வேற கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லுடா. அது சரி. ஆமாம், காலையில் பொண்ணு ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போடா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ என்ன கஷ்டமாக படுத்தினா தெரியுமா? பொண்ணு ஃபோட்டோவை என்ன செலக்ட் பண்ண சொல்கிறேன்? உன் பொண்டாட்டி நான் இருக்கும்போது எந்த பொண்ணுடா தேடுறேன்? அடி பாவி. நீ சிரிக்கும்போது அழகாக இருக்கு, எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. நான் சிரிக்கும் போதெல்லாம் அழகாக தான் இருக்குது, உன் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நந்தினி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே. நந்தினிக்கு சிரிக்க தெரியுமா? நான் சிரிக்கிறதே மறந்துட்டேன் தெரியுமா? ரொம்ப நல்லாச்சு, நான் சிரிக்கிறதே கிடையாது. எனக்கு என்னவோ மனசு வருத்தமாக தான் இருக்கும். நம்மளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, நம்ம இப்படி இருக்கோம், எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறோம். நம்மலாம் ஏன் இருக்கணும்னே தோணும் தெரியுமா? இருந்தாலும் அப்பாவுக்காக இருக்கணும், அம்மாவுக்காக இருக்கணும், தங்கச்சியை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் தெரியுமா? அதனால எனக்கு சிரிக்கவே பிடிக்காது என் வாழ்க்கையை நினச்சி. நந்தினி உண்மையாதான் நானும் எவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருப்பேன்னு ஒரு நாள் சொல்லும்போது எல்லாரும் என்ன தப்பாக பேசுவாங்கன்னு மனசுக்கு வருத்தமாகவே இருக்கும். என்ன எல்லாரும் எப்படி பேசுனாங்க தெரியுமா ஊரில்? நீ பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவேன், பணத்துக்காக தாலியை சுமந்துட்டேன் அப்படின்லாம் பேசுனாங்க. இன்னும் தப்பெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? எனக்கு அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதனாலே நான் சிரிக்கிறத மறந்துட்டேன். சிரிச்சா கூட 4 பேர் கண்ணுக்கு இன்னும் தப்பாக தெரியுமோன்னு சொல்லிட்டு நான் சிரிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நந்தினிமா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு புரியுதடி. கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, எப்போவுமே நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தாண்டின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னோட போல்ட்னஸ்க்கு பின்னாடி உன்னோட கஷ்டம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு.
என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு பொண்ணு என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டேன். இதுக்கெல்லாம் நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட பாவத்தை தொலைக்க முடியாது. இருந்தாலும் வாழ்க்கை பூரா உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறதுல அந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சமாச்சும் நீ மறப்பன்னு நான் நினைக்கிறேன். என் நந்தினி எப்பவும் இதுக்கப்புறம் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஃபீல் பண்ணவே கூடாது. ரோஹித் சந்தோஷமாக பார்த்துப்பேன். ரோஹித் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ என்ன இதுக்கப்புறம் அழ வைக்க மாட்டல்ல, விட்டுட்டு போக மாட்டல்ல? போக மாட்டேன், அழ வைக்க மாட்டேன். போதுமா? என் நந்தினி சிரிச்சு நான் பார்க்கணும். எனக்கு சிரிக்க தெரியாது. எனக்காகடாம்மா நீ சிரிப்பையே மறக்கிற அளவுக்கு உன்னை அந்த கஷ்டம் தள்ளிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் என் நந்தினி இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பா. எந்த ரீசனுக்காகவும் இந்த ரோஹித் விட்டு போக மாட்டேன். அப்படியே உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நான் நிரந்தரமாக போயிருப்பேன்னு தான் அர்த்தமே தவிர உன்னை விட்டு போயிருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பேசாத, எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்ல. நான் அப்படி பேசக்கூடாதுன்னா என் நந்தினி சிரிக்கணும். சிரிப்பு வரல. ப்ளீஸ் டி, எனக்காக. உயிரே என் உயிரே நாமே ஒரு உயிரே நம்மை எண்ணி அழுகிறேன் கருகிறேன் உயிரை துறக்கிறேன் ஆருயிரே. யாருடா? சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த சிரிப்பை மறக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன்ல. இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நீ அழுத, நான் அடிப்பேன். அழாத. நீ ஸ்மைல் பண்ண, நீ அழகா இருப்ப. இப்போ என் புருஷன் அழலாமா? புருஷன் சொல்கிற இந்த வார்த்தைக்காகவே அழுக நின்றுட்டு அப்போ நம்ம டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடலாமாவா? ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா டான்ஸ் தான் ஆடுவேன் தெரியுமா? ஆனால் எனக்கு ஆட தெரியாதே. ஃபஸ்ட்டு நான் ஆடுறேன், நீ பாரு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஆடலான்னு. என் பொண்டாட்டி ஏன் போதையானன்னு வருத்தப்பட்டது போய் போதையானது நல்லதுக்குன்ற மாதிரி யோசிக்க வச்சிருவா போலயே. நீ என்ன சொல்கிற? இன்னும் இல்லடி தங்கம், நீ டான்ஸ் ஆடு, மாமா பார்க்கறடி. அங்கே போய் உட்காருன்னு. சரிடி தங்கம். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது. கண்மூடி காதோரம் பாடுது. நெஞ்சில் மாமழை மூச்சு காத்துல மாறுத போல மார்போடு பாஞ்சுக்கோ, கொஞ்சம் சாஞ்சுக்கோ, என்ன மேஞ்சுக்கோ, நேதானமோ ராசாவே ஓ ரோசா. சூப்பரா அண்ணன் நந்தினி. நீ என் கூட பாடு. ஏய் நான் வரல. இப்போ சரி, நீ என்ன தூக்கு. தூக்கணுமா? ஆமாம், பொண்டாட்டிக்கு கால் வலிக்குள்ள தூக்கு. நந்தினி உண்மையிலே உனக்கு போதையில் இந்த கேரக்டர் வரலடி. உண்மையாகவே நீ இந்த கேரக்டர் தான். உன்னோட உண்மையான வெளிப்பாடு தான் இந்த டைமில் வெளியில் வந்திருக்கு. என் பொண்டாட்டி என் கூட வாழ போகிற ஒரு செகண்டும் இதே மாதிரி அவள் சந்தோஷமாக இருக்கணும். அவளை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், தூக்குங்க. தூக்குறேன் மேடம், தூக்குறேன், வாங்க. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. பொண்டாட்டி ஹாப்பியா? நான் எது சொன்னாலும் செய்வியா? பொண்டாட்டி எது சொன்னாலும் செய்வேன், எப்படி சொன்னாலும் செய்வேன். அப்போ ஒரு கிஸ் கூட. முடியாது, அது மட்டும். ஏன்? ஏன்னா அது அப்படிதான். பொண்டாட்டியை பிடிக்கலையா? பொண்டாட்டி ரொம்ப பிடிச்சதுனால தான் இப்போ கிஸ் கொடுக்கலன்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நீ என் கூட டான்ஸ் ஆடு. பாவி விட மாட்ட போலயே. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. கனைவிழி பார்வை போதும் கனாவிடும் காலை நேரம் உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே நிலம் தொடும் முந்தன் நாணம் நீளும் போதும் உன் தலைமுடி
உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே கண்கிமைகளில் உன்னை நான் தாங்குவேன் உன்னொரு நொடி பிரிவினை கூட ஏற்க முடியாது கண்ணே என் கனவிலும் உன்முகம் தேடுவேன். ஏய் என்னடி பண்ற? ஆ பனி பெய்யுதுல நிலா, நைட் டைமு, உனக்கு சளி பிடிச்சிரும்ல, அதான். அடிப்பாவி, அழகா இருக்க. அழகா இருக்கனா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இப்போ நீ பனியில் நனைய மாட்டே தெரியுமா? ஆமா ஆமா என்ன? சளி பிடிக்காம இருக்கும்னு. சளி பிடிக்காம இருந்தா தானே டெய்லி நீ ஆஃபீஸ் வருவ. சளி பிடிச்சிருச்சு, ஜுரம் அடிச்சிருச்சு அப்படின்னா லீவ் போட்டுருவல்ல. நீ ஆஃபீஸ் வரலன்னா நான் எப்படி உன்னை சைட் அடிக்கிறது? அடி பாவி, அப்ப சைட் அடிச்சியா? ஒத்துக்கிற பத்தியா? ஆமாம், சைட் அடித்தேன். சரி, மேடம் தூங்குற முடியல இல்லையா? தூக்கம் வருது தானே. சரி தூங்கலாமா? உள்ள போய் தூங்க வைக்கட்டுமா? உன் கூட தான் தூங்குவேன், அதுவும் இங்கே தான் தூங்குவேன். ஏதோ முடிவு பண்ணிட்டேன். சரி வா. எனக்கே சந்தோஷமா இருக்கு, எனக்கே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் நந்தினி இப்போ உண்மையா இருக்கா? அப்போ இவ்வளோ நாள் நான் உண்மையா இல்லையா? என் நந்தினி அவளுக்கே ஒரு கேட் போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தா. இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த கேட்டுக்கு வெளியில வந்து நின்று பேச ஆரம்பிச்சிருக்கா. நீ நீ என்னை யாரையும் கஷ்டப்படுத்தாம உன் கூட கூப்பிட்டு வருவல்ல? கண்டிப்பா கூப்பிட்டு வருவேன். எங்கள் அப்பா வேணான்னு சொன்னால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். என்னை நீ தப்பாக எடுத்துக்காத. ஆனால் நான் உன் ஞாபகமாக தான் இருப்பேன், நீ என் ஞாபகமாக தான் இருக்கணும். நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. உன்னை தவிர என் நினப்பில் கூட யாரும் வர முடியாதுடி. எனக்கு தெரியும், இருந்தாலும் நேற்று நீ கஷ்டப்படுத்தினல்ல. சரி இனிமேல் கஷ்டப்படுத்தல. அப்புறம் நான் கேட்டேன்ல, நீ ஏன் கொடுக்கல? என்ன கேட்ட என்ன கொடுக்கல? ஒன்று கிஸ் கேட்டேன்ல. அடி பாவி, ஏன்? அது ஏன் கொடுக்கல அப்படின்னா நீ ஏதோ ஒரு லவ்வோட கேட்டுட்ட. பட் நீ கேட்ட நிலமை சரியில்லைல்ல. இப்போ நான் கொடுத்தாலும் உனக்கு புரியாது, அது தெரியவும் தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா மெமரிஸும் நம்மளுக்கு தெரிஞ்சு தான் நடக்கணும். தெரியாமல் எந்த சூழ்நிலையிலையும் நடக்கக்கூடாது. அப்போ இப்போ எனக்கு தெரியாதா? ஆமாம், என் நந்தினிக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் கொடுத்தேன்னா அதை அவளால் உணரவும் முடியாது. அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும், பட் நான் கொடுத்த மூமெண்ட் மறந்து போயிடும். அப்போ எப்போ கொடுப்பேன்? என் நந்தினிக்கு இந்த மயக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் அவள் என்னை முழு மனசோட ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சம்மதம் சொன்னதுக்கப்புறம். அப்போ இப்போ கொடுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? உனக்கு மொத்தம் கொடுக்கணும், உன் கூட மொத்தமாக வாழணும், எல்லா ஆசையுமே இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ உயிராக நினைக்கிற உங்கள் அப்பாவுக்கு தானே அசிங்கம். ஆமாம்ல. ஆமாம், அதையும் தாண்டி கண்ணை கட்டிக்கிட்டு யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ந்து தான் நடக்கணும். அது ஒரு முத்தமாக இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கும்போது அவள் அந்த முத்தத்தை உணரணும். வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு லவ், ஃபஸ்ட்டு முத்தம் இதெல்லாம் மறக்கவே முடியாது நந்தினி. அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்க போகிற முதல் முத்தம் உணர்வு பூர்வமாக அவள் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அம்மா பாட்டு பாடலையா? எப்பவுமே பாட்டு பாடுவீங்க. கரெக்டான கேள்வின்னு மறந்துட்டேன் பார்த்தியா? இன்னைக்கு நான் பாட்டு பாடுறேன், கூட நீயும் பாடு. எனக்கு சாங்ஸ் பாட பிடிக்குமா? எனக்கு சாங்ஸ் பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், நிறைய பேசிக்கிட்டே இருக்க பிடிக்கும், சிரிச்சுட்டே இருக்க பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். எனக்கு என்னென்ன பிடிக்கும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் உண்மைதான் அடி, காதலில் கரைந்தவரின் போல் யாரடி, எத்தனை காதல் பார்த்தது, எத்தனை கனவை கேட்டது, என் போல் யாருமே இல்லை என்றது. நிலவுக்கு இன்றே தெரிந்தது, உயிருக்கு இன்றே புரிந்தது, கனவுக்கு சிறகுகள் முளைக்குது, லவினை உரசிட நினைவுகள் பறக்குது. காவிய காதல் 1000 கதைகள் பூமிக்கு சொன்னதடி, நினைவுகளோடு வாழ்வது எந்தன் காதல் சொல்லுமடி. உலகத்தில் சிறந்த இடம் அதை தேடி உந்தன் இதயம் வந்தேனே, உன் வீரல் கோர்க்கும் நிமிடத்தின் எந்தன் தனிமை தந்தேனே. நந்தினி, எப்பவும் நீ இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு எப்பவுமே ரோஹித் பிரகாஷ் கூட இருக்கணும் தெரியுமா? எப்பவும் இருப்பேன். நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம்ல. கஷ்டப்படுத்த மாட்டோம். சரி, எனக்கு தூக்கம் வருது. நிம்மதியாக தூங்கு.
சிடு சிடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. கூட இப்படிலாம் வாழ்ந்துட மாட்டோமான்னு, உன்னை எப்பயும் என் நெஞ்சோட சாட்சி வச்சுக்க மாட்டோமான்னு. உன் விருப்பத்தை நீ தெளிவே இல்லாதப்ப சொல்லிட்ட. தெளிவாக இருக்கிறப்ப நீ என்ன பேச போறன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இந்த தாலியை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்க போறன்னு தெரியல. என்னை அவாய்ட் பண்ண தான் நினைப்ப. ஆனால் எப்படி அவாய்ட் பண்ணுவேன்னு தான் எனக்கு யோசனையாக இருக்கு. நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆணுச்சு அப்படின்னு தெரிஞ்சப்பவே வேலையை விட்டு போகணும்னு நினச்சேன். அப்படி இருக்கும்பொழுது தாலி விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்ற பட்சத்தில் நீ என்ன முடிவு எடுப்பான்னு எனக்கு சொல்ல தெரியலடி. எனக்கு உங்கள் அப்பா என்ன முடிவு பண்ணுவாருன்றதை தாண்டி நாளைக்கு நீ என்ன முடிவு எடுக்க போறன்றது தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் இந்த ஒரு நாள் நான் உன் கூட வாழ்ந்துட்டேன்டி. இந்த சந்தோஷம் எனக்கு போதும்னு போய் சொல்ல தெரியல, ஆனால் நான் வாழ்ந்துட்டேன், அது உண்மைதான். இந்த சந்தோஷம் தொடரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இதை எப்படி ஏன் கைவசமாக்கிக்கிறதுன்னு தான் எனக்கும் தெரில. பார்க்கலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு இருக்கும்ல. முடிவை தேடுறேன், கண்டிப்பாக முடிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழை. ஊர்லேருந்து வந்துருச்சு பைத்தியம். அதான் வந்தோடனே நடுரோட்டில் நிப்பாட்டிடுச்சு பார்த்தீங்களா. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. சீப்பா பேச வந்த விஷயத்த பேசு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நல்லப்பா. ஆமாம், அப்படி தான் கண்டுக்காதீங்க. 50வது எபிசோட் போட்டிருந்தப்ப எல்லாருமே ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நல்ல ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஸ்டோரிக்கு எல்லாருமே ரொம்ப வரவேற்பு கொடுக்குறீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு விஷயம் இப்படி எடுத்துகிட்டு போனால் தான் நல்லா இருக்குன்ற வே ஆஃப் மெத்தடில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு லவ் ஆகட்டும், ஒரு காமெடி ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிற விதம் பிடிச்சிருக்கு, எல்லாமே சொல்கிறீங்க, ஓகே தான். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்குறது கார்த்திக் பவி பேரை கேட்குறீங்க. கார்த்திக் பவி பேரை காட்டணும்னு எனக்கு ஆசை தான். பட் கார்த்திக் பவி பேருக்கு வந்து ஸ்டோரி இன்னும் வரலையே. ஸோ வரும்போது தான் உங்களை நான் நிறைய காமிப்பேன். ஸோ உங்களுக்கே திகட்டுற அளவுக்கு காமிப்பேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் நந்தினி ஏங்க என் கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் என் தம்பி கதையை கேட்கலாம். எல்லாரும் வந்து கார்த்திக் பவின்னு சொல்கிறீங்களா? ஸோ அவங்களோட சீன்ஸ் எடுக்கணும்னு ஆசை தான். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரோஹித் நந்தினி ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இதில் ஒரு 10 பேர் வருவீங்க கார்த்திக் பவி காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சய் கீர்த்தனாவை காமிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு சஞ்சய் கீர்த்தனா ரோஹித் நந்தினி பார் மட்டும்தான். எங்கள் லவ் அண்ட் எமோஷனலுங்க. ஸோ ஒரு பொண்ணு என்ன தான் வந்து ஒரு மயக்கத்தில் இருந்தாலும், ஒரு இதில் இருந்தாலுமே, ஒரு லவ் அண்ட் எமோஷனல் ஒரு பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னா அதோட உண்மையான வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஒரு லாங் ஸ்கிரிப்டாக போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது போர் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி 35 நிமிஷம் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன வரப்போகுதுன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னவோ பார்க்கும்போது ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரோஹித் நந்தினியோட லவ் வந்து ஒரு வேறு லெவல் பாண்டிங். ஸோ இது வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரிலாம் நேரில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ அவங்களோட பாண்டிங் வந்து அந்த மாதிரி பாண்டிங்கு. ஸோ ரோஹித் நந்தினி கதையை நம்ம முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ரோஹித் நந்தினி லைஃப்பில் நடக்க போகிற விஷயத்துக்கு கூட ஸோ நம்ம பவி கார்த்திக், சஞ்சய் கீர்த்தனா, ஸோ அதுக்கப்புறம் கௌதம் இலக்கியா, இவங்க எல்லாருமே மிங்கிளாகி வருவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி எடுத்துக்கிற ஸ்கிரிப்டில் எந்த இடத்துலையுமே நான் பவி கார்த்திக் காமிக்க முடியாது. ஏன்னா என் தம்பி என் பிரச்சனையில் பிஸியாக இருக்கான், சஞ்சய் நான் வருவன் பிஸியாக இருக்கான், ஸோ இலக்கியா பிரச்சனையில் கௌதம் தனியாக பிஸியாக இருக்கான். அதனால தாங்க ரோஹித் நந்தினியோட ஸ்கிரிப்ட் இன்னைக்கு ஒன் டே நைட் ஸ்டோரி மாதிரி காமிக்கணும்னு நினச்சி எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி ரொம்ப இந்த மாதிரி லாங்காக வராது. பட் வரும், பிரச்சனை இதுக்கப்புறம் வரும். பட் அவங்க கூட மற்ற பேர்ஸ் எல்லாமே மிங்கிளாகி வருவாங்க. ஸோ இது ஒரு நைட் சீனுங்கிறதுனால இது நடுவில் எந்த பேரையுமே நல்லா மிங்கிள் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் எதுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு கோச்சுக்காதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ் நான் படிப்பேன், ரிப்ளை பண்ண மட்டும்தான் டைம் இல்லை. ஸோ 2 சேனல் இருக்கிறதுனால. அப்புறம் காணல் நீர் வீடியோ ஏன் போட மாட்டேன்னு கேட்குறீங்க. ஸோ நான் அது ஒரு விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து காணல் நீர் சேனலில் போட்டால் தான் அதோட விளக்கம் வந்து கரெக்டாக போய் உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த சேனலில் சொன்னாலும் சரி, நினைவுகளில் போய் நான் சொன்ன ஒரு டைம், ஸோ அது வந்து யாருக்கும் ரீச் ஆகல. திரும்ப என் வீடியோ போடல அப்படின்ற மாதிரி தான் கேட்குறீங்க. ஸோ நான் அதோட அது ஏன் போடல அப்படின்றத பற்றி நான் காணல் நீர்லேயே வீடியோ போடுறேன், ஓகேவா. அப்புறம் என்னோட ஸ்லாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, கவிதை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நான் பாட்டு பாடுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கவிதை நான் ஓனாக ரைட் பண்ணது தாங்க. சேனலில் ஒரு கவிதை போடுறேன், இல்லை ஒரு ஹீரோயின்ஸ் மூலயமா ஒரு கவிதை கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து அட்மின் எழுதின கவிதை தான். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து முடிச்சோடனே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது எனக்காக தோணும். ஸோ அந்த கவிதையை உடனே நான் எழுதி உங்கள் கூட ஷேர் பண்ணிவிடுவேன்.
அவ்வளோதாங்க. பேச வந்த விஷயத்த பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கணுன்னாலும் கேளுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அதுக்கு நான் விளக்கம் குடுக்குறேன். ஸ்டோரி மூவ் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் மிஸ் ஆகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் படி இந்த பேர் இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வர முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். பட் ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிச்சுட்டு தான் நான் வந்து எடுக்க வந்தேன். அதாவது ஒரே சேனலில் 3 வீடியோ போடலாம் ஓகேங்களா? ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இது வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நான் 3 சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 சேனலையும் தனித்தனி ஸ்கிரிப்ட் போட்டிருந்தேன். அது என்னோட டிமெரிட்டான்னு தெரியல. காணல் நீர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக கிடைக்க மாட்டுது. நீங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி நானும் ஆச்சிங்க ப்ளஸ் மம்மி காமெடி எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கிறோம் அப்படின்னா நினைவுகளில் வசந்தா தான் இருக்கணும். ஸோ உன்னை தேடியில் வந்து கௌதமா தான் இருக்கணும். ஸோ இவங்க 2 பேரும் மிங்கிள் ஆகக்கூடாது. கார்த்திக் கிருஷ்ணா மிங்கிள் ஆகக்கூடாது. இவங்களோட லவ் ட்ராக் வேறு, அவங்களோட லவ் ட்ராக் வேறு. ஸோ லவ்வே வந்து நம்ம வேறு வே ஆஃப் மெத்தடில் காமிக்கணும். இங்கே அங்கே வேறு மாதிரி காமிக்கணும். 2 பேரும் வந்துட்டு மிங்கிள் ஆகக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன். அதனால தான் வந்து உங்களுக்கு தனித்தனி சேனலில் அது அவுட்புட் காமிக்கணும்னு நினச்சி தனியாக சேனலில் போட ஆரம்பித்தேன். ஏன்னா நினைவுகளே உன்னை தேடி போட்டாலும் நீங்கள் பார்க்க ரெடியாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு வந்து இந்த சேனலோட ஸ்டோரி ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு தனியாக இருக்கணும். ஸோ நினைவுகளோட ஐடென்டிஃபிகேஷன் தனியாக இருக்கணும். ஸோ 2 ஸ்டோரி மிங்கிள் ஆகிக்கக்கூடாது. காணல் நீரும் அந்த மாதிரி மிங்கிள் ஆகிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் தனித்தனி சேனலில் போடுறேன். எல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ சொல்லணும்னு நினச்சேன் இந்த விஷயத்தெலாம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்க. ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் சஞ்சய் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவன்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் சஞ்சய் ப்ரோவுக்கு தனி ஸ்கிரிப்ட் இருக்குது. சஞ்சய் ப்ரோ ஸ்கிரிப்ட் வரும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் தான். ஓகேங்க. ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி என்னை எப்போதுமே உற்சாகமாக வைத்திருக்கும் என் உறவுகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எல்லாருக்குமே சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வீட்டில் எல்லாம் வச்சு படைச்சிடலாங்க. பிரச்சனை கிடையாது. நான் ஃபோனை தான் எடுத்துகிட்டு போய் வச்சு படைக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற பொருளை எடுத்துகிட்டு போய் வச்சு படைக்கணும். படிக்கும்போது வந்து நம்ம புக்ஸ் எடுத்துகிட்டு போய் வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு படைப்போம். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் ஃபோன் தான். ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போய் வச்சு மறக்காமல் படைச்சு பட்டை போட்டுருவேன். நீங்களும் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போய் வச்சு பட்டை போட்டு படிச்சிருங்க. இல்லைன்னா சாமி குத்தாம ஆகிடும். ஓகேங்க. எல்லாருக்கும் பாய். ஈவினிங்காக நான் ஃபோன் வச்சு படிச்சுட்டு சுண்டல் பொரி கடலை எல்லாம் சாப்பிட்டுட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாரும் நீங்களும் சுண்டல் பொரி கடலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீடியோ பார்க்க வந்துருங்க. ஓகேவா? பாய்.